ஸோ ஏஆர்ஆர் 2021க்காக ஒரு சீரிஸ் மாதிரி பண்ண 2020ஸ்லேருந்து அவர் இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கடைசியாக 2021ல் வந்து கடைசியான ஆல்பம் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ கோப்ரா. ஸோ இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னேன். ஏன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பரான ஒரு ஆல்பம். அட் த சேம் டைம் கமர்ஷியல் ஆல்பம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப ரேராக தான் கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் இது கமர்ஷியலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஏஆர் ரஹ்மான் டச் ஸோ அதுவும் இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் கோப்ரா வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். வாங்க பார்க்கலாம் கோப்ரா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாடல் வந்து ஆப்வியஸாக வந்து அதிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கும். அந்த பாடல் உண்மையாலே ஒரு மாதிரி ரிலீஸ் ஆன பீரியட்லேயே வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு வைப்பான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து என்னன்னா வீடியோவை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அவருங்க லிரிக் வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அதில் வந்து அந்த ஆதிரா போர்ஷனுக்காக ஏஆர் ரஹ்மான் ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஆல்பமில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் வந்து தும்பி துள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸ்ரேயா கோஷல், ஏஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பறந்துருவோம் நம்ம அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் சரியான ஒரு பாடல் தான் வந்து தும்பி துள்ளல். அது வந்து சூப்பராக இருக்கும் ஃபியூஷன். அந்த தவுல் சத்தமோ அதுக்குள்ளே இந்த மெலடியை சேர்த்த ஒரு விதமோ அதுக்குள்ளே ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ், ஹரிச்சரன் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தும்பி துள்ளல். காரணங்கள் ஏதும் தெரியாமல் நாட்கள் போக. ஸோ அதுக்கப்புறமா வந்து தரமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். இது வந்து ஏஆர் ரஹ்மான் டச். ஏஆர் ரஹ்மான் ஒரு சில டேரக்டர் கூட சேரும்போது இந்த மாதிரி பாடலாம் வந்து அமையும். ஸோ அது வந்து அதே ஞானமுத்துக்கு அமைந்தது, சியான் விக்ரமுக்கு அமைந்தது வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே செம்ம பாட்டு அந்த தரங்கினி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி செம்ம பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தரங்கினி முதல் உணரும் மூழ்கி. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒன் ஆஃப் த கிரேட் சாங் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ உயிர் உருகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில். செம்ம பாட்டு. ஆக்சுவலாக எவ்வளோ சொன்னாலும் ஈடு ஆகாது அந்த பாடலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் வாய்ஸுக்கும் என்ன மாதிரி பாட்டுப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே சரியான ஒரு பாடல் உயிர் உருகுதே. உண்மையாலே எந்த பாடல் கேட்குறீங்களோ இல்லையோ இந்த ஆல்பமில் இந்த பாட்டை நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். உண்மையிலே செம்ம பாட்டு உயிர் உருகுதே. ஐயோ எனக்கு என்னவோ ஆகுதே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. உயிர் உருகுதே. ஸோ இதுதான் கோப்ரா படத்தோட ஆல்பம். ஸோ உண்மையிலே ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பாடல். அட் த சேம் டைம் வந்து கமர்ஷியலில் எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆல்பம் தான் வந்து கோப்ரா ஆல்பம். எந்த பாடல் கேட்குறீங்களோ இல்லையோ அந்த உயிர் உருகுதே வந்து மஸ்ட் இயர் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட 2021 முடியுது. அடுத்த வீடியோவில் 2022 அதில் வந்து அவர் பண்ண சம்பவங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பேசலாம். ஸோ பாய். மனம் கரையுதே.